வணக்கம். ஹாய் வியூவர்ஸ். ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமுக்கான அப்டேட்டோட வந்திருக்கேன். 2 அப்டேட் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் அப்டேட் வந்து எல்லாருமே ஏற்கனவே டிசம்பர் ஜனவரியில் எக்ஸாம் எழுதினவங்க நிறைய பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிப்ரவரியோட 19 இந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அதிலிருந்து மினிமம் 60 நாள் ஆகும் உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு. ஸோ உங்களோட வேல்யூவேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிபிளி ஏப்ரலுக்கு மேலே நம்மளுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இம்மீடியட்டாக அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னொரு சான்ஸ் இருக்குமா எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படிங்கிறதும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிசம்பர் ஜனவரியில் எக்ஸாம் எழுதுனவங்க நிறைய பேருக்கு ஃபீஸ் பே பண்ணி நிறைய பேர் எக்ஸாமே எழுதலை. என்ன ரீசன் அப்படின்னா, எங்களுக்கு எந்த இன்டிமேஷனுமே கிடைக்கல, இல்லை எக்ஸாம் டைம் டேபிள் எங்கே பார்க்குறதுன்னு தெரியலை, அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியல, இந்த மாதிரியான விஷயங்கள்னால நிறைய ஆப்சன்டீஸ் இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதனால் இந்த லாஸ்ட் சான்ஸ் நம்மளோட ஜூன் ஜூலைலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மந்த்துக்குள்ளே எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்படி நடக்கும் பொழுது மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக எழுதிடுங்க. ஸோ ஜூன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எப்போ பே பண்ண வேண்டியது இருக்கும்? ஜூன் தான் உங்களோட கடைசி சான்ஸ். ஜூன் 2025 தான் உங்களோட கடைசி சான்ஸ். இதுக்கப்புறம் அவங்க சான்ஸ் கொடுக்க போகிறது இல்லை. எப்போ சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்போது அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது நல்லதுங்க. என்ன காரணம்னா, நிறைய பேர் ஒரு கொஷின் பேப்பர்ஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதனால் இப்போ மார்ச் வந்துருச்சுங்க. மார்ச், ஏப்ரல், மே ஒரு 3 மாதம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸ் இருந்துச்சுன்னா இப்போவே இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் இடையில ஒரு பெரிய கேப் இருக்கும், ஒரு 5 years 6 years கேப் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் கண்டிப்பாக முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் காலேஜ் படித்தப்போ ஒரு 2 days முன்னாடி எக்ஸாம் படிக்கிறது, அந்த டைப்பில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஆப்வியஸாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் விஷயம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த எக்ஸாம் எப்போ, அதாவது எக்ஸாம் ஃபீஸ் ஜூன் எக்ஸாமுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எப்போ கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நான் யூனிவர்சிட்டியில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எக்ஸாம் ஃபீஸ் கண்டிப்பாக ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்கும். இந்த தடவை யாருமே எக்ஸாம் மிஸ் பண்ணாமல் டைம் டேபிள் ப்ராப்பராக பார்த்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஃபாரினில் இருக்கிறவங்களும் யூ கேன் பிளான் யுவர் ட்ராவல். இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் உங்களோட ட்ராவலை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த தடவை எக்ஸாம் மிஸ் பண்ணாமல் எழுதுங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு மெட்டீரியல் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா we are providing 2013, 2008, 2004, 2001 இந்த ஓல்ட் ரெகுலேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் நம்மளோட நம்பர் இருக்குது. ராமானுஜம் கோச்சிங் சென்டர், ஆல் கிளியர் அரியர் கோச்சிங். மொபைல் நம்பர் 7904189145. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கிக்கணும். தேங்க்யூ.